ஒன்றிய தலைவர் பேர் தலைவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஊருக்காரங்களாம் நம்ம ஆளுகளை எங்கெங்கே விட்டோமோ அங்கங்கே பார்த்துட்டு வந்தோம். எனக்கு என்னப்பா ஒரே சிரிப்பாக இருக்குது. என்ன பேர் வைக்கிறாங்க ஊர்க்காரங்க மத்தியில். ஒன்றிய தலைவர் ஊர்க்கார் ஒருத்தனா, அவருடைய பேர் தலைவர். அவர் பார்த்து மக்கள் கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு. அந்தந்த ஊர் மக்களுக்கு போய் சந்திச்சுட்டு பார்த்துட்டு பேர் வைக்கிறாங்களாம். சரி, ரைட்டு, பேரெலாம் வச்சுட்டு வந்துட்டாங்க. அப்போ ஒன்றிய தலைவர் சொல்லுதார், என்னப்பா கருப்பு, சிகப்பு, பச்சை, கருப்பு ரோஸு, பிளாக் ரோஸு, மஞ்சப்புழு இணைவு, என்னையா இதெல்லாம் பேர்? சிகப்பு ஒயிட்டு காம்பினேஷன் பேராயா வைக்கிறீங்க? கருப்பு ஒயிட்டு, கருப்பு ரோஸு, கருப்பு ஒயிட்டு, இதெல்லாம் ஒரு பேராயா அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் சொல்லுதார். என்ன ஐயா, பேர் அப்படி தான் வைக்கிறாங்க, அவங்களுடைய பேர் அவங்க வச்சுக்கிட்டாங்க ஐயா. சரி, ரைட்டு, அப்படியே போய்கிட்டு இருக்கு. சரி, ரைட்டு, இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்காங்களோ பண்ணட்டும். அவங்களுக்கு எது விருப்பப்படுதோ சௌகரியப்படுதோ அதை மட்டும் அவங்க தாராளமாக பண்ணட்டுங்க. எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு மகிழ்ச்சி தான். சரி, ரைட்டு. ஊருக்காரன் ஒருத்தன் சொல்லுதான், ஐயா வாய் இல்லாத செய்வாங்கெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு போய்கிட்டு இருக்கு, அது சவந்தரமாக போய்கிட்டு இருக்கு ஐயா அப்படின்னு சொல்லலாம். அது வாட்டில் போனால் உனக்கு என்னப்பா, போனால் போயிட்டு போகுது அப்படின்னு ஒன்றிய தலைவர் பேர் உள்ளவர் பேசுதார். அப்போ நம்ம ஊருக்காரங்க சொல்லுதாங்க, அந்த நாயை பிடிக்கணும், பூனையை வளர்க்கணும், நாயை வளர்க்கணும், கோழியை வளர்க்கணும், வாத்தை வளர்க்கணும், கொக்கை வளர்க்கணும், மைனா வளர்க்கன்ட்டு போகிறாங்க. எப்பா, அதுக்கு வளர்க்க பற்றி பிரச்சனை இல்லை, அதுக்கு நீங்கள் சாப்பாடு போடணும், தண்ணி வைக்கணும். வளர்க்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கு வாய் ஒன்று தான் கிடையாது, ஆனால் அதுக்கு 5 அறிவு. அதுக்கும் கோபம் இருக்கும், ஆத்திரம் இருக்கும், வேகம் இருக்கும், விவேகமாக கோபமாக இருக்கும். அதனால் அதை பட்னியாக பசியாக போட்டு அதை கொடுமைப்படுத்தி நாயை பிடிச்சி பல்ல உடைச்சி இந்த மாதிரிலாம் வேலையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. அது பாட்டில் சுதந்திரமாக வாயில்லாத சிவங்க சுதந்திரமாக சுற்றட்டுங்க அப்படின்னு ஒன்றிய பேர் தலைவர் மக்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ அதனால் நீங்கள் நாயை வளர்க்கணும், பூனையை வளர்க்கணும், கொக்கை வளர்க்கணும், வாத்தை வளர்க்கணும், இந்த மாதிரிலாம் வளர்க்குற சொல்ல விட்டுருங்க. அது வாட்டில் ஏதோ கம்மம்பில் ஏதோ சாப்பிட்டு வயிற்ற கழுவிட்டு போகுது. அது பிடிக்காது சாப்பிட்டா, நாய் பிடிக்காது சாப்பிடுச்சுன்னா எருவி போய் புல்லை தின்னு வாந்தி எடுத்து பேதியாகி அந்த நாய் குணமாயிரும். நீங்கள் அதை நாங்கள் வளர்க்குறோம் அப்படின்னு சொல்லி அதை பட்னியும் பசியமாக போட்டுட்டு அதை கொடுமைப்படுத்திக்கிட்டு அதை வேறு மாதிரியா நீங்கள் வாயில் அசிவத்தை கஷ்டப்படுத்துனா அந்த பாவம் உங்களை பிடிச்சி போவோம். உங்கள் பிள்ளையில நீங்கள் வளர்க்குறீங்க, பொறுப்போடு விசுவாசத்தோடு பாசத்தோடு வளர்க்கிங்க. அதுக்கு காப்பி டீ தண்ணி கிண்ணி எல்லாமே அந்த டைப்படி கொடுக்குறீங்க. பிள்ளைய பார்த்த மாதிரி வாயில்லாத சீவத்தை நீங்கள் பார்க்கணும்.
அதுக்கும் வந்து கோபம் இருக்குது, வெறி இருக்குது. அதுக்குள்ளே 5 அறிவுக்குள்ளே பாசம் இருக்குது. அதுவும் நம்மளை மாதிரி சிந்திக்கத்தான் செய்யும். நமக்கு 6 அறிவு, வாயிலா சிவத்துக்கு 5 அறிவு. அதை கஷ்டப்படுத்தக்கூடாது. வழக்கம் காரத்துலேருந்து வாயிலா சிவத்தை கஷ்டப்படுத்தினேன்னு வச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிச்சிருவேன், தண்டனை கொடுத்துருவேன். அதனால் உங்கள் பிள்ளைய பார்த்த மாதிரி வந்து வாயிலா சிவத்தை பார்க்குறா இருந்தால் அதுகளை எடுத்து வளங்க. அதுக்கு நல்லா சாப்பாடு கொடுக்கணும், அதை வந்து நல்லா குளிப்பாட்டணும். அது எதாவது எருகி போயிட்டு கோழியெல்லாம் வந்துட்டு அப்படி பேண்டுருச்சுன்னா அதை சுத்தப்படுத்தணும். இவ்வளோக்கும் தயாராக இருந்து உன் பிள்ளையில பார்த்த மாதிரி வாயில்லாத சிவத்தை நீ பார்க்குறா இருந்தா வாயில்லாத சிவத்தை வள. இல்லை நீ வளர்க்காத. அதுக்கு நீ சாப்பாடும் போட வேண்டாம், ஒன்றும் போட வேண்டாம். அது பாட்டில் சாப்பிட்டு ஆண்டவன் வாயில்லாத சிவத்தை எல்லாத்தையும் படைக்கும் போது அதுக்கு உணவை கொடுத்து தான் ஏதாவது ஒரு வழியில் ஒரு வகையில் உணவை கொடுப்பான். உணவை கொடுத்து தான் எல்லாத்தையும் வாழ வைப்பாங்க. எல்லா மத தெய்வமும் யாரையும் அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதனால் வந்து வளர்க்குறாந்தா உங்கள் பிள்ளைய வளர்த்த மாதிரி வாயில்லாத சிவத்தை வளங்க. இல்லை அது வாட்டில் வந்து சாப்பிட்டுக்கிட்டு அது வாட்டில் வந்து வாழ்ந்துட்டு போட்டோம். உன் பிள்ளைக்கு ஒரு தடவை காப்பி கொடுக்கல, ஒரு தடவை டீ கொடுக்கல, ஒரு தடவை சாப்பாடு கொடுக்கலன்னா அது வாய் இருக்கு கத்துது. 8 வயசு குழந்தை அழுதுது. கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவன் பேசிடுறேன், எனக்கு இட்லியை கொடு, தோசையை கொடு, எனக்கு பிஸ்கட்டை கொடுன்னு விதமாக கலர் டெஸ்ட்டாக திங்கி சாப்பிட்றீங்க நீங்கள் எல்லாம். அதே மாதிரி வாயில்லாத சீவத்துக்கு அந்தந்த டயத்துக்கு அதுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். சாப்பாடு கொடுக்கணும், அதை குளிப்பாட்டணும். அது பாத்ரூம் எங்கிட்டா போனால் கூட அதை சுத்தப்படுத்தணும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுருக்கணும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வாயில்லாத சீவத்தை நீங்கள் வளங்க. அதை விட்டு போட்டுக்கிட்டு நான் வந்து நாயை வளர்க்குறேன், கொக்கை வளர்க்குறேன், வாத்தை வளர்க்குறேன், குருவியை வளர்க்குறேன், மைனா வளர்க்குறேன், இப்படி இந்த வளர்க்குற சொல்லி இருக்கக்கூடாது. அதில் ஊர்க்கார ஒருத்தன் சொல்கிறான், ஐயா என் பிள்ளைய பார்த்த மாதிரி வாயில்லாத சிவத்தை நான் பார்த்துக்கிறது ஐயா. அப்படி இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கே தெரியாமல் நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் தாராளமாக ஏற்றுக்கிறது ஐயா. வாயில்லாத சிவத்தை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், அதை வந்து துன்படுத்த மாட்டேன், அதுக்கு நான் வில்லங்க வேலை செய்ய மாட்டேன்யா அப்படின்னு ஊர்க்கார ஒருத்தன் சொல்கிறான். சரி, ரைட்டு, எப்படியோ நல்லபடியாக வளங்க. வாயில்லாத சீவத்தை ஏதாவது கஷ்டப்படுத்துனீங்க, அதை கொடுமைப்படுத்துனீங்க, அதுக்கு சாப்பாடு கொடுக்கல, அது தண்ணி கொடுக்கல, அந்த இடத்த பேண்டு அதுக்கு பாத்ரூம்பு போயிட்டு அசிங்கப்படுத்திக்கிட்டு அது மூலிமா வியாதி ஏதாவது வரத மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அந்த வாயில்லாத சீவன் கஷ்டப்பட்டு சீக்கிரம் பாதிக்கப்பட்டாலும் நான் உங்களுக்கே தெரியாமல் வாயில்லாத சீவத்தை கண்கவனிப்பேன். அப்படி ஏதாவது நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா அதுக்குரிய தண்டனை இந்த கூட்ட சபையிலையும் இந்த மக்கள் சபையிலையும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கப்படும். ஆமாம், அதுக்காக நாங்கள் அப்படியே வந்து எனக்கன்னு நாங்கள் வந்து விட மாட்டோம். இது நம்ம ஊரோட நம்ம கூட்டத்தோட ஐதீகம். ஆமாம், சரியா நாங்கள் நாயை வளர்க்காந்தா எங்கள் பிள்ளைய பார்த்து வளர்த்த மாதிரி வாயில்லாத சிவத்தெல்லாம் நாங்கள் வளர்க்குறோம் ஐயா. சரி, ரைட்டு, நல்லபடியாக வந்து வளங்க. இதோடு எனது உரையாடலை முடித்துக் கொள்ளுகிறேன். நண்பர்களே, நேயர்களே, ஏதாவது பேசும்போது சொதப்பலாக இருந்தால் கூட இது எல்லா அணுகருங்க தெய்வத்தோடு எல்லா மத தெய்வத்தோடு செயல்பட்டுக்கிட்டு எனக்குள்ள ஏதோ ஒரு வசனம் மாதிரி ஒன்றிய தலைவர், பேர் தலைவர், ஒன்றிய சனங்கள், எல்லா சனங்கத்தோட ஒன்றிய சனங்க. ஆனால் நம்ம ஊர்க்காரங்கெல்லாம் ஒன்றிய தலைவர்னு பேர் வச்சுட்டாங்க. எனக்கு இவங்க பேர் வச்சுருக்காங்களே, கருப்பு, சொகப்பு, பச்சை, ஊதா, பிளாக் ரோஸு, கருப்பு ரோஸு, பிளாக் அண்ட் ஒயிட்டில் கருப்பு, மிஸ்ஸிங்கு, இதெல்லாம் பேராங்க. எப்படிலாம் பேர் வைக்காங்க பாருங்கள். சரி, அவங்க பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணுறாங்க, பிள்ளைய வந்து பிறந்தாங்க, சரி ஏதோ பேர் வச்சுட்டு இருக்கட்டும். சரி, ரைட்டு, அவங்களுக்கு என்ன தோணுதோ வைக்கட்டுங்க. இதோடு நான் முடித்துக்கொள்ளுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறேங்க. எல்லா உலகத்துக்கும் எல்லா நாட்டுக்கும் போட்டோம். நான் புதுசாக என்ன சொல்ல போகிறேன், லைக் பண்ணிடுங்க. உங்களோட நான் இருக்கேன்னு அவங்களோட வாழ்ந்து கொண்டே இருப்பேன். உங்கள் மனசுலையும் உங்கள் கண்ணுலேயும் உங்கள் இதயத்துலையும் அப்படியே நம்ம நினைக்கும் போது எல்லா மக்களுக்கும் ஒரு உணர்வோட, ஒரு புது உணர்வோடு, ஒரு பாசத்தோடு, இரும்பும் காந்த மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு நாம் அனைவரும் ஒன்றா போவோம்.
மக்களே, சனங்களே, வாழ்த்துக்கள். டாட்டா. தலைவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார். சரி ரைட்டு, நான் போயிட்டு வரேங்க. அவங்கவுங்க பாடசோலியை போய் பாருங்கள், போங்க. அடுத்து நீங்கள் கூப்பிட்டா என்னோடு இணைஞ்சி நான் வரேன்னா இந்த கூட்ட சபைக்கு நான் வருவேங்க. எல்லாம் அவங்கவுங்க வேலையில் போய் பாருங்கள், நான் போயிட்டு வரேன். மக்கள் மத்தியிலிருந்து மக்கள் சபையில் போயிட்டு வரேன்ட்டு பேர் ஒன்றிய தலைவர் உள்ளவர் சந்தோஷமாக போகிறாரு. வணக்கங்க, வணக்கங்க, வணக்கம் 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 வணங்க.